Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which washed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருமண ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். பன்னீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும். நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Romans chapter 7 verse 1 to 25. ரோமன் 7 அதிகாரம் 1 முதல் 25 வரை. வசனம் 1. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடன் பேசுகிறேன். கர்த்தரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்றும் அறியாமல் இருக்கிறார்களே. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் அவனை ஆளுதுன்றது அவனே அறியாமல் இருக்கான் அப்படின்றது தெரில அப்படின்றது அதில் சொல்கிறார். Can now you not and brethren, if I speak to them that can now the law, how that the law hid and dimension over a man as long as he lived. அவன் உயிருள்ள நாட்கள்லாம் அதை ஆண்டுருக்கு, அது அவனுக்கே தெரியாமல் இருக்கு. வசனம் 2. அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்ரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறாள். ஃபஸ்ட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நியாயப்பிரமாணத்தை சொல்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி இருக்கிறாள்.
Okay. For the woman which and hate, as an husband is bound by the law to hear an husband so long as liveth. But if the husband be dead, she is the lost from the law of her husband. வசனம் 3. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறு ஒரு புருஷனை விவாகம் பண்ணினாள், விபச்சாரம் எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறு ஒரு புருஷனையும் விவாகம் பண்ணினாலும் விபச்சாரம் இல்லை. So then if will her husband liveth, she be and married to the another man, she shall be the called and the adulteries. இதுக்கு பேர் தான் விபச்சாரத்துக்கு பேர் தான் adulteries. But if your husband be dead, she is the free from the law, so that she is in no adulteries. அது வந்து adulteries அப்படின்னு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போனா அது விபச்சாரம் இல்லை. To God she be the married to another man. அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிரமாணம் புருஷனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு இருக்குது. இது தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க நிறையா பேர் அப்படின்றதும் இதை கோட் பண்ணியிருக்காரு. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள் அப்படின்றாரு. கிறிஸ்து சரீரத்தினால் கனி கொடுக்கும்படி, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால். இப்போ நம்மகிட்ட இருக்க சரீரமே யாரோட சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். நம்ம கனி எங்கே எதுக்கென்று கொடுக்குறோம்? தேவனுக்கு கனி கொடுக்கணும். அதாவது தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். இதில் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணத்துக்கு மதித்திட்டீங்க, கனி கொடுக்கணும். இந்த கனி எப்படின்னா, நம்மக்கிட்டேருந்து நல்ல ஒழுக்கங்கள் வெளிப்படும் போது சிலர் அதை பார்த்து அப்படியும் நம்மளுடைய சொந்த கனி பிள்ளைகள் அதையும் எடுத்துக்கலாம். அசமைந்து நாம் மாமிசத்திற்கு உட்பட்டு இருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்திலேயே தோன்றிய பாவம், இச்சைகள், மரணத்துக்கு ஏதுவான கனிகளே கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. என்ன சொல்லுதுன்னா, நாம் மாமிசத்திற்கு உட்பட்டு இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்திலேயே தோன்றிய பாவம், இச்சைகள், நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவம், இச்சை, மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுவான கனிகள், நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள். நியாயப்பிரமாணத்தை எது செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காது, அத்தனையும் நம்ம செய்கிறோம். அது வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுவான கனிகள். கனிகள் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. ஏதுவானதா? அப்போனா இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த இது செய்யக்கூடாதுன்றமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். இது செய்ய வேணாம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யலை. உதாரணத்துக்கு இச்சிக்கூடாது பிறருடைய பொருளை பார்த்து அதை நம்ம செய்யக்கூடாது நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்னா அது செஞ்சுருக்கோம். இதுதான். அதுவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு செஞ்சிருந்தோன்னா அது செயலாகும்.
அப்படின்னு தான் இங்கே லாஸ்ட்டில் வந்து முடிக்கிறார். அப்போ இது வந்து அதுக்குரிய கனிகள். கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. இப்போ அது பலன் கொடுக்குது நம்மளுக்கு, ஆனால் அந்த பலனை எடுத்துக்கணும். இப்பொழுதே நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவிகளின்படியே ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்ட இருக்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, மருத்துவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறந்தார், முழித்திருந்தார், வென்றுட்டார். அதன்படி இப்பொழுது நாம் பழமையான எழுத்துக்களின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி, புதுமையான ஆவினா ஜீசஸ் கிரைஸ்ட் படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி, பழமையான நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்குது, இந்த பிரமாணத்துக்கு கட்டி இருந்தப்பட்ட அதுக்கு மறுத்து இப்போ புதிதானவைகளுக்கு நம்ம விழுத்திருந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறது. இன்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விடுதலையாக்கப்பட்டாச்சு. இப்போ அதுக்கு மறித்து இப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, ஜீசஸ் கிரைஸ்டோட நியாயப்பிரமாணம் என்ன, பிறர் அன்பு செய்யணும். அந்த அன்பு தான் ஒன்று நீ எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி பிறர் நேசிக்கணும். விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். But now we are the delivered from the law, that being dead, wherein we were heard, that we should serve in the newness of the Spirit and not in the fullness of the letter. வசனம் 7. ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமே அல்லவே? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சித்து இருப்பதற்காக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேன். இச்சைன்றது பாவம், அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. அது பல மேலும் சொல்லப்பட்டிருக்கு, இது மேலும் சொல்கிறாரு. What shall we say then? Is the law sin? God forbid. Nay, I had not Canaan sin, but by the law for hidden not Canaan lost, except this law hadn't said, though and sure, not and covet. இச்சைனா கவட்டா. வசனம் 8. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்து இருக்கும். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் செத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. But sin taken the accusation by the commandments were God in the me all the manner of the accusation, for without the law sin was dead. வசனம் 9. முன்னமே நியாயப்பிரமாணம் இல்லை இல்லாதவனாய் இருந்தபோதோ நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோதோ பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். என்ன சொல்கிறேன்னா, முன்னமே நியாயப்பிரமாணமே இல்லை. எப்போ சொல்கிறதுனா ஸ்டார்டிங் ஆதாம் ஏவாளை பற்றி சொல்கிறதா. ஆனால் நியாயப்பிரமாணம்னு வரும்போது அந்த பாவம் உயிர் தந்துச்சு. எதுக்கு செய்யக்கூடாதுன்றமோ அதெல்லாம் செய்கிறோன்றேன். எது செய்யலாம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கும். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்னா சொல்லுது, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறகு நேசிக்கிறது. அதை நேசித்தாலே போதும், அது நியூ. For I was and live without this law once, but and when the commandments come, sin revealed, and I did. வசனம் 10. அப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு தூவா இருக்க கண்டேன்.
and the commandments which was an ordinance to the life if found to be unto the death. வசனம் 12, பாவமானது கற்பனையினாலேயே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. For a sin taken an accession by the commandment delivered me and by its me. வசனம் 12, ஆகையால் பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதான், கற்பனையும் பரிசுத்தமாய் நீதியும் நன்மையும் இருக்கிறது. Wherefore the law is the holy and the commandments holy and just and good. வசனம் 18, என்ன சொல்கிறாரு? ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். பழமையான நியாயப்பிரமாணமும் சரி, புதுமையான நியாயப்பிரமாணமும் சரி, அது பரிசுத்தமானது தான். கற்பனையும் பரிசுத்தமாய் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. அப்படின்னு சொல்கிறார். அதனால் 13, அப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அந்த தப்பு செஞ்சால் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படுறோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம அவயங்களில் பலனற்று போகுது அப்படின்றது அதில் நினைவு கொள்கிறோம். ஒரு பொருளை இச்சிக்கும் போதே நமக்குள்ள சில குறைபாடு வந்துடுது. இதையும் தெளிவுபடுத்திக்கலாம். செய்யாதீங்க சொல்கிற பொருள் செய்யாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்குள்ளே ஒரு குறைவு வருது. அதனால் நம்மளுடைய பலன் குன்றி போகுது. இது வரைக்கும் 70 வயசில் இருக்கும். இனி வர காலங்களில் எத்தனை வயசில் மனிதன் உயிர் வாழ்வான்றதை இதை வச்சு நம்ம சொல்கிறாரு தான் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு காலத்தில் 900, 1000 அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. இதை நம்ம நினைவு கொள்ளணும். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி வாழலை, அதனால தான் நம்மளுக்கு அது மரணம் ஆகிருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தனா உன் சரீரத்திலும் பலன் இருக்கும், உன்னுடைய எல்லாத்துலேயும் தூய்மை இருக்கும், நீ வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றாரு. இதுதான் அது சொல்ல வர. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கியிருந்தனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. Was then that which is good made and death unto me God and forward, but and sin that is a make appear sin working death in me by that and which is good that sin by the commandments make become exceeding sinful. வசனம் 14, மேலும் நமக்கு தெரிந்து இருக்கிறபடியே நியாயப்பிரமாணமும் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானே பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மகா சத்துவத்துக்குரியவனாக இருக்கிறேன். For we can have that the law is the spiritual, but I am carnal, sold and under sin. என்ன சொல்கிறோன்னா, மேலும் நாம் தெரிந்து இருக்கும்படி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழ் அவர் விற்கப்பட்டுட்டார், மகா சத்துவத்துக்குரியவனாக இருக்கிறேன். விற்கப்பட்டுட்டார், ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சத்துவம் குறியவராக இருக்கிறார் அப்படின்றார். அப்போ நம்ம மீட்கிறதுக்கும் இவர்கிட்ட இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ரோமன் சாப்டர், அப்போஸ்தலர் சாப்டர். வசனம் 15, அப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். For the which I do I allow not, for that I will not, that and do I not, but what I hate that and do I. அவர் விருப்பமே இல்லை, ஆனால் அதை செய்கிறேன் அப்படின்றார். வசனம் 16, ஆனால் பாவத்துக்கு எல்லாருமே விருப்பத்தோடு தான் செய்வாங்க, விருப்பம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. வசனம் 16, அப்படியே நான்
அதையே செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்றும் ஒத்துக்கொள்கிறேன். If then I do that and which I will not, I consider unto the law that it is good. வசனம் 17, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. Now then it is no more I that and do it, but sin that and dwelleth in me. வசனம் 18, அது எப்படி எனில் என்னிடத்திலே, அதாவது நான் மாமிசத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்றும் நான் அறிந்து இருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்யாதே என்னிடத்தில் இல்லை, நன்மை செய்வதே என்னிடத்தில் இல்லை. நம்ம விரும்புவோம், ஆனால் செய்ய மாட்டோம். நன்மை ஏன்? பாவம் நம்மளை ஆட்கொண்டிருக்கு. பாவத்தின் பிடியில் இருக்கவங்க விரும்புவாங்க, செய்ய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பலன் இருக்காது. பலன் இருக்கவங்க நன்மை செய்கிறதுக்கு திறமை இருக்கும், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்? அதுதான் பாவம். வசனம் 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். For the good and that I will, I do not, but and the evil which I will not, that I do. நன்மைன்றது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தீமைன்றது நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் நம்மளுக்கு தடுக்கப்பட்டே இருக்கும். நீங்கள் செய்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்மளாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த அவருடைய இடத்துல நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த பாவத்தில் ஈடுபட முடியாது, இயல்பாகவே ஈடுபட முடியாது. ஈடுபடும் போது நம்மளுக்கு தடங்கள், நார்மலாகவே தடங்கள் வரும். உதாரணத்துக்கு அந்த இப்போ நம்ம அவருக்குள்ளே இல்லைன்னா சப்போஸ் நம்ம அவர் அறியவே இல்லை காலத்துலேயும், அப்போ நான் அந்த நியாயப்பிரமாணம் நமக்குள்ளே செயல்படாது. உலக பிரகாரமாக இருக்கிறோம் நம்மனா. உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியாது அவரை பற்றி, கொஞ்சம் கூட அறிஞ்சிருக்க மாட்டோம், ஒரு சொட்டு கூட அறிஞ்சிருக்கலாம். அப்படி இருக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்பும் இருக்குது கடவுள்கிட்ட. ஆனால் யாருமே சொல்லலை, சொல்லியிருந்தால் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒருத்தருக்குமே சொல்லலைன்னா சுவிசேஷத்தை கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்க முடியாது. சொல்லப்பட்டதுனால தான் நன்மைகள் எழுதப்பட்டிருக்கு, நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். For the good and that I will, I do not, and but the evil which I will not, that I do. இன்னொன்று சொல்கிறேன், நாம் தீமை செஞ்சோன்னா நமக்குள்ளே இருக்க அவயங்களில் பாதிப்பு உண்டாகுது. நாம் நன்மை செஞ்சோன்னா நமக்குள்ளே இருக்கிறதுல நம்ம பலன் பெறுறோம். அதை கடவுளை அறிஞ்சவங்களாம் செஞ்சாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி. என்ன இல்லை ஸ்பெஷல்னால், அறிஞ்சவங்களுக்கு தீமையை முழுமையாக ஈடுபட முடியாது, அறியாதவங்க ஃபுல்லாக ஈடுபட முடியும். ஆனால் அவங்களுக்கு திருப்பி ரிட்டன் வெளியே வர்றதுக்கு வழி இருக்காது. அதுக்கு தான் அந்த ரிட்டன் வெளியே வர்றதுக்கு வழி கொடுக்குறது, மன்னிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் என தேவனை தெரிஞ்சுக்கினா மட்டும்தான், அதோட சத்தியத்தை அறிஞ்சிக்கினா மட்டும்தான் நம்ம வெளியே வர முடியும். அந்தபடியே நான் விரும்ப அதை நான் செய்ததால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. Now if do that I will not, it is no more I that do it, but sin that and dwelleth in me. வசனம் 21, ஆனபடியால் நன்மையை விரும்புகிற என்னிடத்திலே தீமை என்னிடம் உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தையும் காண்கிறேன். I find then a law, that when I will do the good, evil is the present with me. வசனம் 22, உள்ளான மனுஷனுக்கேற்ற தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலே பிரியமாய் இருக்கிறேன். For I delight in the law of the God after the inward man. வசனம் 23, ஆதலால் நான் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய்
போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தையும் என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களிலே உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. But I see another law in my members, running against the law of my mate, and bring me into the captivity to the law of sin which is in my members. வசனம் 24. நியாயப்பிரமாணமே மனுஷன், நான் இந்த மரண சாசனத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். அவர் ஏற்றுக்கணும், பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிடணும், யார்கிட்டையும் சொல்லணும் விஷயம் இல்லை, அவர்கிட்ட சொல்லணும் ப்ரேயரில். அதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது ரிப்பீட்டி. அப்படி வாழும்போது நம்ம அதிலேருந்து நம்ம விடுபடுறோம். அது சொல்கிறார், நியாயப்பிரமாண மனுஷன் நான் இந்த மரண சாசத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஓகேங்களா? Oh, the watchful man, and that I am, who shall and deliver me for the body of sin this death. இந்த டெத்து எப்படி ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டெத்து ஒரு கனி நிமித்தம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கனியை சாப்பிட்டதுலேருந்து நம்ம நன்மையும் தீமையும் அறிஞ்சிக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? அறிஞ்சு நம்ம தீமையை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம், நன்மையை செய்யலை. ஏன் செய்யலை? தீமை பிடிச்சிருக்கு செய்கிறோம், நன்மை பிடிக்கல செய்யலை. ஆனால் நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் செய்ய மாட்டோம். ஏன்? நன்மை செஞ்சிருந்தால் நம்மளுக்கு பலன் இருக்கும், தீமை செஞ்சுருந்தால் நம்மக்கிட்ட பலன் இருக்காது. தீமை செய்கிறவங்க நன்மை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பலன் இருக்காது. நன்மை செய்கிறவங்க தீமை செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க நன்மை செய்துகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் நன்மை செய்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் நன்மையாகவே போயிட்டுருக்கு, அது தீமை செய்ய மாட்டாங்க. காலத்துக்கும் அது நன்மைக்கு எதுவான ஒன்றாக இருக்குது. பிறருக்கு சர்வ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பலனும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து பாவம் இருக்காது, அதனால அவங்களுக்கு மேன்மை இருக்கும். அதுவே நீங்கள் தீமை செய்கிறீங்க, அந்த இடத்துல சரிவு ஏற்படும், கீழே விழுந்துருவோம். நம்ம திருப்பி நம்ம நன்மை செய்கிறதுக்கு பலன் இருக்காது. அந்த பலனையும் நம்மளுக்கு கொடுக்குறார் தேவன். அவர்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணி நம்ம மாறும்போது மெய்யான தேவன்கிட்ட கிடைக்குது. ஓகே, வசனம் 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். நம்ம மாமிசம் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த நன்மைனா தீமைனா நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம தீமை மட்டும் செய்கிறோம். நன்மை செய்கிறவங்க சிலர் தான், அவங்க மேன்மையாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு எங்கே பிடிக்கும்? அவங்களுக்கு இயல்பாகவே நன்மை செய்கிறவங்க தான் பிடிக்கும். ஓகேயா? ஏன்னா நம்ம சுவாப கடவுளுடைய பிள்ளைகள்ன்றனால அவருடைய நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுற இடம் எல்லாம் நீட்டாகவும் க்ளீனாகவும் சுத்தமாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் நன்மை செய்யும் போது நம்ம தேவனிடத்துல பரிசுத்தத்தோடு அவர்கிட்ட நம்ம அண்டிக் கொள்ளப்படுறோம். நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய இதில் நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளை கால் பண்ணுறாரு. நம்ம நன்மைனா என்ன தீமைனா என்ன நம்ம தெரியும், ஆனால் தீமை செய்தல தகுதி இருக்கோம், நன்மை செய்தல தகுதியற்றவர்களாக இருக்கும். நம்ம நன்மை செய்யணும், தீமையை விட்டுறணும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணப்படுறோம்? தீமைக்கு மறித்து நன்மைக்கு உயிர்த்தெழப்பட்டு இருக்கிறோம். திரும்பியும் நாம் நன்மை செய்யும் பொழுது நம்ம பலன் அடைகிறோம். அந்த பலன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. பிறர் நம்ம பார்க்கும்போது இவங்க இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதன் நிமித்தமாக அந்த பிறரும் மெய்யான தேவனிடத்தில் கிட்டே சேர நம்ம ஒரு ஆயத்தமாக இருக்கிறோம். அவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் எதனால்?
ஒரு நீட்டான இடத்த பார்த்தா யாருமே அங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை நமக்குள்ளே இருக்க ஒரு நன்மையான விஷயம். அதே மாதிரி தான் நாம் பாவத்துக்கு மறித்து நன்மைக்கு உயிருள்ள வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்போ நம்ம இருக்கிற ஆயுஸ் நாட்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும். பூரண ஆயுசோட தேவனோட இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் 70 வயசுக்கு மேலே 100 வயசுக்கு மேலே பூரணமாக வாழ எல்லாராலும் முடியணும்னா நன்மை செய்யணும். எல்லாருமே நன்மை செய்யணும். நன்மைக்கு ஏதுவான வழியை நடக்கணும். பிறருக்கு நல்வழியை காட்டும் பொழுது நாமளும் நல்வழியில் நடப்போம். இதுவே நன்மைக்கு ஏதுவான வழி. நமக்கு ரோமரில் பவுல் எழுதியிருக்கிற இந்த விஷயங்கள் முக்கியம். அவர் எழுதின வசனத்தை நான் இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துலையும் படிக்க கடவுள் கிருபை கொடுத்தார். ஓகே, அடுத்த அதிகாரம் படிப்போம்.